மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு மிக பரபரப்பான செய்தி. அது என்னன்னா, வழக்கம் போல நம்மளுடைய செய்தி ஊடகங்கள் தங்களுடைய வேலையை காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த செய்தி தான். ரஜினி அவர்கள் வரி கட்ட மறுத்து விட்டார். அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக செய்தி தலைப்புகள் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. நான் முன்பே சொல்லியிருக்கேன், இங்கே செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்தியை விட அந்த ஹெட்லைன் இருக்கு இல்லையா, அந்த தலைப்பு செய்தி, அந்த தலைப்பை மட்டும் படிச்சதுமே மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைக்கும்ன்றத தீர்மானிக்கிறது தான் இந்த செய்தி நிறுவன வேலை. அதாவது செய்தியை வெளியிடுறதை விட அந்த செய்தியை வச்சு எப்படியான பிம்பத்தை மக்கள் மனசுல பதிய வைக்கும்ன்றதா இந்த திட்டம் பெரும்பாலான பேர். அதனால பாருங்க, இந்த செய்தி வெளியிட்டாங்க. இது புதிய தலைமுறையாகட்டும். அதோடைய செய்தி பாருங்க. நீதிபதி கண்டனத்தை அடுத்து வரி செலுத்த விலக்கு கேட்ட வழக்கை திரும்ப பெற்றார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் திரும்ப பெற முடிவு, இப்படி வெளியிட்டாங்க. விகடன் ஒரு படி மேல போயிட்டு, ஆனந்த விகடன் இருக்காங்க, விகடன் குரூப் என்ன ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, ராகவேந்திரா மண்டப சொத்து வரி விவகாரம் நீதிபதி எச்சரிக்கை, பின்வாங்கிய ரஜினி. இதை பார்க்கும்போது நீதிபதி எச்சரிக்கை, ரஜினி பின்வாங்கிட்டார் அப்படின்னு இருக்கா. ஆக இந்த மாதிரி செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய அந்த தலைப்பு செய்தி இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் இங்க மக்களை முட்டாளாக்குறதுக்கான முயற்சியை பல வருஷங்களா ஈடுபடுறாங்க. இங்க இருக்கிற பெரும்பாலான செய்தி ஊடகங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதாவது ஒரு கட்சியுடைய சார்புடையோ இல்லை யாரோ காசு கொடுக்கறதுக்காக வேலை பார்க்குற கூட்டம். இது கூலி கூட்டமே தவிர இவங்கள்ட்ட நேர்மை கிடையாது. இந்த ஒரு செய்தியை தெளிவா விளக்கம் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ண, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இது உண்மை எந்த அளவுக்கு சரி, யாருக்கு சரின்ற நீங்களே முடிவு பண்ணுங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உண்மை எதுன்னு கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது, கொஞ்சம் கூடுதல் கவனமாக இந்த செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை கவனமா இருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தலித் இல்ல பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரமுகரை அவமரியாதை பண்ணாங்க. அன்னைக்கு திமுக பேரே வராம மறைச்சது யாரு? இதே செய்தி ஊடகங்கள் தான். இதுல நமக்கு என்ன தெரியுது? வெட்ட வெளிச்சமாவே தெரியுது, இதோட செய்தி நிறுவனங்கள் பெரும்பாலுமே திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய கைக்கூலிகள் தான். அதனால திமுக பேர் கெடாத அளவுக்கு பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த செய்திக்கு உள்ள போகலாம். என்ன விவகாரம், என்னதான் பிரச்சனை, என்னதான் நடந்துச்சு? செய்தியுடைய தலைப்பு மட்டும் கிடையாது, உள்ள சொன்ன செய்தியுமே பாதி செய்தி தான். அதுல என்ன சொல்லிருக்காங்க, ஏப்ரல் முதல் செப்டம்பர் காலத்தில் மத்திய மாநில அரசுகள் விதித்த பொது முடக்கத்தில் லாக்டவுன் பீரியட்ல மண்டபத்தின் வாடகைக்கு விடாமல் காலியாக இருந்ததால் சொத்து வரியை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தகவல். இப்படி மட்டும் கேட்டிருந்தாரு. லாக்டவுன் பீரியட்ல அந்த மண்டபத்தை திறக்கல, அதனால சொத்து வரி இல்லையா, அதுல விலக்கு கேட்டிருந்தாரு. இவ்வளவுதான். இதோட செய்தி முடிஞ்சா. உண்மையான செய்திக்குள்ள போறேன் கேளுங்க. அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாநிலம் வேணா எடுத்துக்கோங்க, இந்த வேக்கன்சி ரீமிஷன் இருக்கு இல்லையா, இதை பத்தியான விவரங்கள் தேடுங்க. அதாவது இந்த சொத்து வரி இல்லையா, அதுல சில விலக்குகள் இருக்கும். அதுல முக்கியமாக இந்த வாடகைக்கு விடக்கூடிய இந்த மண்டபங்கள், தியேட்டர், இந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மாத வாடகைக்கு விடுறோம் இல்ல தினசரி வாடகைக்கு விடுறோம். இந்த வாடகைக்கு விடுறது மூலமா அவங்களுக்கு அந்த சொத்துல இருந்து வருவாய் கிடைக்கும். இது புரியுதா? இது விட முடியாம போயிருச்சுன்னா, ஒருவேளை ஒரு மாசம் முழுமையாக நம்ம மூடி வச்சிருக்கோம், இல்ல 2 மாசம் மூடப்பட்டுருச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால்னா அங்கே வரி விலக்கு இருக்கு இல்லையா, அது உண்டு. இன்னைக்கு நேத்து கிடையாது, பிரிட்டிஷ் காலத்திலிருந்து உண்டு. இது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, பொதுவாகவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மேனுவல் இருக்கு இல்லையா, இந்த டாக்ஸ் கலெக்ஷன், முனிசிபாலிட்டி, அதாவது முனிசிபாலிட்டி அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, மாநகராட்சிகள், ஊராட்சிகள், இங்க நடக்கக்கூடிய வரி, சொத்து வரி கலெக்ஷன் பண்றாங்க இல்லையா, அந்த எந்த தகவலையும் நீங்க தேடிக்கோங்க. அதான் சொல்ல, முனிசிபாலிட்டி முனிசிபல் கார்பரேஷன் எதை வேணா நீங்க தேடிக்கோங்க. நான் உங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம மாநில பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேச, தெலுங்கானால சொல்றேன். அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த வேக்கன்சி ரீமிஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 30 நாட்களுக்கு மேலாக அந்த இடம் மூடி போட்டிருந்தாலோ இல்லாட்டி இயங்காமலோ இருந்தாங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான அந்த 30 நாட்கள் காலியாக இருந்துச்சுன்னா, இல்லை 30 நாட்களுக்கு மேலாக இருக்குதுன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஓனர் என்ன பண்ணலாம்னா, எனக்கு வரி விலக்கு தேவை, ஏன்னா இதுல இருந்து எனக்கு வருமானம் கிடைக்கல, நான் 30 நாள் இதை அடைச்சு போட்டிருக்கேன், 3 மாசமா அடைச்சு போட்டிருக்கேன், 4 மாசமா அடைச்சு போட்டிருக்கேன், இன்ன காலத்துல அடைச்சு போட்டிருக்கேன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது வரி விலக்கு உண்டு. அந்தந்த முனிசிபல் கார்பரேஷன் இதை பண்ணுவாங்க. இது நான் எங்க சொல்லியிருக்கேன், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கூட இப்ப நடந்திருக்கிறது, ரஜினி சார் நடந்திருக்கிறது எங்க நடந்திருக்குது, சென்னை கார்பரேஷன். அப்ப சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்குள்ள வந்தோம்னா அங்கே செக்ஷன் என்ன சொல்லுது, செக்ஷன் 92, அதாவது செக்ஷன் 92 கீழே வருது. இந்த முனிசிபல் கார்பரேஷன்ல செக்ஷன் 105, அதாவது 105க்கு கீழே வருது. கார்பரேஷன் ஆக்ட் 1919 இதுக்கு கீழே இந்த வரி விலக்கு இருக்கு இல்லையா, இது நடைமுறையில் இருக்கு, இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அதன்படி
அவங்க வரி விலக்கு கேட்கிறாரு. முதலாவது நீங்க இது புரிஞ்சுக்கணும், வரி விலக்கு எதன் அடிப்படையில் கேட்கப்படுது. இது ரஜினி சாருக்கு மட்டும் பொருத்தம் கிடையாது, எல்லா பேருக்குமே பொருந்தும். நீங்க என்ன ரஜினி சாருக்கு மட்டும் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது என்ன அப்படி கேட்டீங்கன்னா, இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, லாக்டவுன் பீரியட் மார்ச்ல ஆரம்பிக்குது இல்லையா, மார்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் லாக்டவுன் பீரியட் அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. அந்த கால நீட்டிப்பு காலத்துல இது எதையுமே திறக்க விடலை. கரெக்டா? அப்ப அந்த காலகட்டத்தில் அவங்க முன்னுக்கே வாங்கின அட்வான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மார்ச் மாசம் புக்கிங் ஆயிருக்கும், மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்கள்ல புக்கிங் நடந்திருக்கும். கரெக்டா? அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிருப்பாங்க. அந்த புக்கிங்கான எல்லா ஃபுல் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதன்படி அந்த ராகவேந்திரா மண்டபத்தில் வாங்கின அட்வான்ஸ் ஃபுல்லாமே ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம் அந்த லாக்டவுன் காலத்தில். அதற்கடுத்து தெளிவாக சொல்றாங்க, இப்போ என்னன்னா 6.5 அதாவது 6.5 லட்சம் ரூபா டாக்ஸ் கட்ட சொல்லி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்ட சொல்லி சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் கொடுத்துருக்கு. அது என்னைக்கு? செப்டம்பர் 10 ப்ராப்பர்ட்டி டாக்ஸா கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த தேதிகளுக்கான மொத்தமா சேர்த்து 6 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லி சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். அப்ப அந்த காலகட்டத்தில் இது கொடுக்கப்பட்ட அட்வான்ஸே திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் மூடி போட்டதுக்கான முழு ஆதாரமும் உண்டு, இது எல்லா பேருக்குமே தெரியும். அதன்படி பார்த்தா கூட இங்க வரி விலக்குன்னு உண்டு. ஆக தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவது இங்க நீங்க 30 நாளைக்கு மேல அடைச்சு போட்டா வரி விலக்கு உண்டு முதலாவது. ரெண்டாவது அவர் அந்த காலகட்டத்தில் வாங்கின அட்வான்ஸையும் திருப்பி கொடுத்துருக்காரு. மூன்றாவது 10ஆம் தேதி வந்துச்சு இல்லையா அந்த இன்வாய்ஸ், அந்த இன்வாய்ஸ் கவர்மெண்ட் போட்டிருக்கே கூடாது. கரெக்டா? இப்ப நான்காவது புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்வாய்ஸை எடுத்துக்கிட்டு சென்னை சிட்டி கமிஷனர், சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் இதுல செப்டம்பர் 23 அன்னைக்கு அப்ரோச் பண்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்ப ஒரு 15 நாள் இல்லை 12 நாளைக்கு மேல உங்களுக்கு சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ரெஸ்பான்ஸ் வரல. நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம மேல பெனால்டி, அதாவது அபராத தொகை விதிக்க வாய்ப்பு இருக்கு. அபராத தொகை விதிச்சா என்ன வரும்? நியூஸ் வரி கட்டல, அதனால அபராதம் விதிச்சுட்டாங்க. அப்படி செய்தி வருமா இல்லையா? நான் வரி கட்ட மறுத்துட்டேன், அதனால என் மீது அபராத தொகை விதிச்சிருக்காங்க. அப்படி செய்தி வருமா வராதா? அப்ப முன்கூட்டி ஒரு குடிமகனா, சரியான குடிமகனா நான் என்ன பண்ணணும்? நான் கேட்டேன், எனக்கு இன்ன வரைக்கும் பதில் கிடைக்கல. நான் லாஸ்ட்ல எங்க போனோம்? நீதிமன்றம் தான் போனோம். நீதிமன்றம் போனார். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கோர்ட்டுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க, நீங்க போய் சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன்ல அங்க போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்றாங்க. இதுல என்ன தவறு ரஜினி அவர்கள் பக்கத்துல இருக்குது? இது ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்க முடியும். அந்த நீதிபதி அவர்கள் நினைச்சிருந்தா, அந்த நீதிபதி அவர்கள் யாருன்னா ஜஸ்டிஸ் அனிதா சுமந்த் அவர்கள். அனிதா சுமந்த் அவர்களுடைய மூத்த பத்திரிகையாளரான சுமந்த் அவர்கள். இங்க பத்திரிகையாளர்களை பத்தி உங்களுக்கே தெரியும், அதை பத்தி நான் உள்ள போக விரும்பல. அதனால அனிதா சுமந்த் அவர்களை பத்தி நான் குற்றச்சாட்டு செய்ய விரும்பல. ஆனா இங்க மூத்த பத்திரிகையாளர் பேர்ல பெரும்பாலான பேர் இங்க திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான். அது தனியா வைங்க. அதாவது ஊடகம் மாதிரி இங்க மூத்த பத்திரிகையாளர் ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, அது தனியா வைங்க. இப்ப நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்லிக்கலாம்னா, நீங்க முனிசிபல் கார்பரேஷன்ல அந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க, அதை தீர்க்கலாம் இங்க வாங்க, இவ்வளவுதான். ரைட்டா இல்லையா? இதுல தீர்வு இவ்வளவுதான். முனிசிபல் கார்பரேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. இதுல யார் தப்பு பண்ணா? இந்த சென்னை சிட்டியோட முனிசிபல் கார்பரேஷன் தப்பு பண்ணிருக்கு. ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி போக தேவையில்லை. புரியுதா நான் சொல்றது? ஒரு குடிமகனாக இந்த சட்டத்துக்கு உட்படுத்தி என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் எப்படி வழிகாட்டிருக்க முடியும்னா, அங்கே வழிமுறைகள் இருந்துச்சு. என்னன்னா, சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, நீங்க ஏன் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கீங்க? இது சரியா? இந்த உரிய நபருக்கு நீங்க விளக்கம் கொடுங்க, முடிஞ்சு போச்சா? இது இவ்வளவுதான். இது இங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டிலே பண்றதுனால இங்க வருது, நீங்க உரிய விளக்கம் கொடுங்க. அந்த விளக்கம் சரியா இல்லைன்னா நீங்க நீதிமன்றம் நாடலாம், இவ்வளவுதானே. ஆனா இங்க எப்படி மாறிடுச்சு பாருங்க. ரஜினி அவர்களுக்கு கண்டனம். ஏன் இது போகுது? எனக்கு அதுதான் புரியவே கிடையாது. ஒரு குடிமகனாக இந்த கேள்வி எனக்கு புரியவே இல்லை. இது இப்படி போயிருக்கணும், அது ஏன் அப்படி போகுது? சரி, இப்ப நான் விஷயத்துக்குள்ள வரேன். அது என்னன்னா, ஒரு குடிமகனாக எனக்கு எழுந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன். இப்ப உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை முழுமையாக சொல்லாதான் இங்க வேணுமே திட்டமிட்டு என்னுடைய செய்தியாளர்கள் மறைச்சு பாதி செய்தியை வெளியிட்டு அந்த தலைப்புச் செய்தியில இங்க ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த வெறுப்பு அரசியல் எதனால உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னா, இங்க ரஜினி அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதாவது அவர் நேர்மையான மனிதர், அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு தேசியவாதி. தன்னுடைய வரி கட்டுற விஷயத்துல இந்தியால
முன் உதாரணமாக இருந்தாலும் இது வரைக்கும் வரி ஏய்ப்பு இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. அப்படி ஒரு புகார் அவர் மேல இருந்ததே கிடையாது. இது புரியுதா? அப்ப அவர் மேல ஏதாவது புகாரை உருவாக்கி அவருடைய இமேஜ் இருக்குல்ல, அந்த கிளீன் இமேஜ், அந்த நேர்மையான மனிதன்ற இமேஜ் இருக்குல்ல, அதை களங்கம் உருவாக்கணும். அதை கெடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ள போய் மக்கள்கிட்ட பரப்புரை செய்ய முடியும். இவர் நல்லவரா வந்தாருன்னா நம்ம பேருக்கு நல்ல பேர் இல்ல. அவர் திமுகவுக்குள்ள நல்ல பேர்லாம் இங்க கிடையவே கிடையாது. நம்ம யோக்கியவன் எவனை ஏத்துக்க மாட்டான், நம்ம நல்லவன் எவனை ஏத்துக்க மாட்டான். அப்ப எதிராளி இருக்கால அவரையும் கெட்டவராக்கு. அந்த காலத்துல கருணாநிதி அவர் என்ன பண்ணுவார்னா, காமராஜர் சொல்லுவாரு கருணாநிதி வந்து ஊழல் பண்ணிட்டார். பதிலுக்கு காமராஜரை கருணாநிதி என்ன சொல்ல, அவர் தான் ஊழலின் தந்தைன்றார். எப்படி நம்மள சொல்லிட்டாங்க, நம்மளும் பதிலுக்கு சொல்லுவோம் எதையாது. ஆக இவங்களோட நோக்கம் என்னன்னா, திமுக போன்ற கட்சிகளாகட்டும், அதனுடைய ஆதரவாளர்களாகட்டும், அதனுடைய நிர்வாகிகளாகட்டும், அதன் மறைமுக கூலி வேலை பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களாகட்டும், பத்திரிகைகளாகட்டும், இல்ல மூத்த பத்திரிகையாளர் உட்கார்ந்து கூட்டங்களாகட்டும், இவங்களுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக அவர் வரார் இல்லையா, இவர் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். அதுக்கு ஏதாவது கிடைக்காம செய்யறாங்க. இந்த வரி ஏய்ப்புன்ற பேர்ல ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. இதுதான் உண்மை. இதை மீண்டும் நான் சொன்ன விஷயத்தை தாராளமா தேடுங்க. இறுதியாக மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2016 ஆடிட்டிங் ரிப்போர்ட் சொல்றபடி நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பஸ்ஸை எதற்காக போட்டு நீங்க கேட்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஸ்ல பயணமானவர்கள், இந்த பஸ்ஸை பார்த்தவர்கள் எல்லாரும் நான் சொல்றீங்க, தமிழ்நாடுடைய இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த போக்குவரத்து கழகம், இது பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம், பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம். இதுல ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றீங்க. அது எதனால சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன். சுமார் 4771 பஸ் வரைக்கும் இங்க ஜப்தி பண்ணிருக்காங்க. அதுல 138 பஸ் இருக்கு இல்லையா, 138 பஸ்ஸை ஜப்தி பண்றதுக்கு காரணம் 50,000 ரூபாய்க்கும் கீழே ஒரு 20,000 30,000 ரூபாய் பெனால்டி போட்டிருப்பாங்க, ஃபைன் போட்டிருப்பாங்களே, யாராவது இடிச்சிட்டாங்க, அங்கேயா தட்டிட்டாங்க அப்படின்னு வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 20,000 கட்டுங்க, அந்த நபருக்கு 30,000 கட்டுங்கன்றாங்களே, அந்த மாதிரி வழக்கு, அதாவது 50,000 கீழே ஃபைன் போட்ட வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கில் அடிப்படையில் சுமார் 138 பஸ்ஸை ஜப்தி பண்ணிருக்கு நீதிமன்றம். எதை 138 பஸ். இந்த பஸ் எல்லாம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் சுமார் 4-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த அரசுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த பஸ் ஓடாதனால ஒரு நாளைக்கு 5 லட்சம் வரைக்கும் நஷ்டத்தை சந்திக்க முடியும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த 50,000 ரூபாய்க்கு கீழே கட்ட முடியாதனால ஒவ்வொரு நாள் எவ்வளவு போடுது, 5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் நஷ்டம் இந்த பஸ்னால. இது ஒரே ஒரு துறை. நான் இதை ஏன் சொல்றேன்னா, அவர் கண்டக்டர், நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க, அவர் கண்டக்டரா இருந்து நடிகரா வந்து இந்த உச்சத்துக்கு வந்திருக்காரு. அவருக்கு இந்த நிர்வாக விவரம்னா என்ன தெரியும், இது நடக்கிற பிரச்சனைனா என்ன தெரியும். இதை பண்ணுனாங்கன்னா அந்த நஷ்டத்தை குறைக்கலாமே. என்ன இவங்க நிர்வாகம் பண்றாங்க? இந்த நிர்வாக கோளாறுனால யாருடைய பணம் நஷ்டமாகும், மக்களுடைய பணம் தானே விரயமாகும். இதையே இவங்க சரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்த துறை மட்டும் கிடையாது, இந்த கண்டக்டருக்கு இந்த துறை மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய முக்கியமான 40 துறைகளை பற்றியான தெளிவான அறிவு உண்டு. அதுல என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியும், இங்க மினிஸ்டர் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியும், இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியும், டெண்டர்ல ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனை பற்றியான ஆய்வு ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட உண்டு. அவர் இதில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன தெரியும், இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு கெட்டு இருக்குன்னு தெரியும், இதுக்குள்ள அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய கூத்து என்னன்னு தெரியும். அதையெல்லாம் திருத்தி அமைச்சு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குன்னு நினைக்கிறார். யாரு? இந்த கண்டக்டர். அவரை நேர்மையா எதிர்கொள்ள வக்கு இல்லாத இந்த கூட்டம் இந்த செய்தி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு தான் இந்த செய்திகளை பரப்புறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்லி வராரு, என்ன எடுத்து முன்வைக்கிறாரு, எந்த விதமான மாற்றத்தை இங்க கொடுக்க விரும்புறாரு, எந்தெந்த துறைகள் எப்படியான விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி திருத்தி மாற்றி அமைச்சா எப்படியான நன்மைகள் இங்க நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். கனவு உலகத்துல கிடையாது, யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதை புரிஞ்சு இவர் மாற்றான்னு புரிஞ்சுக்கிற முற்படுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, திராவிட கட்சிகள் உங்களுக்கு கொஞ்சமாவது வக்குன்னு இருந்துச்சுன்னா நேர்மையா எதிர்கொள்ள பழகுங்க. இந்த மாதிரி ஊடகங்களை வச்சுக்கிட்டு கண்ட கதை எழுதுறது, இந்த இமேஜை டேமேஜ் பண்றது, அந்த வேலை இங்க வேணாம். நேர்மையா எதிர்கொள்ளுங்க. அதுக்கு வக்கு இல்லையா, ஒதுங்கி நில்லு.